إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அகிலத்தார்களுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி எந்த நபிய எந்த ரசூல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி நபியாக கடைசி ரசூலாக அனுப்பினாங்களோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் தெளிவாக சொன்ன ஒரு விஷயம்தான் இன்னமா புஇத்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக் அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இந்த அகிலத்தார்களுக்கு கடைசி நபியாக கடைசி ரசூலாக அனுப்பப்பட்ட காரணமே என்னென்றா அழகான பண்புகளை பரிபூர்ணமாக்குவதற்காக வேண்டி என்பதை தெளிவாகவே சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம்தான் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்பாடுகளை சீராக்குறது. எனவே ஒரு மனிதனுடைய பண்பாடுகள் சீராகணும் என்றா, வெளிரங்கமான அமைப்புல அவருடைய அகலாக் சீராகணும் என்றா,
அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய கல்பு சீராகிறது இருக்குது. இது ஆக முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. எது வரக்காட்டியும் உள்ளம் சீராக இல்லையோ அது வரக்காட்டியும் அவருடைய அஹ்லாக், அவருடைய பண்பாடுகள், அவருடைய செயல்கள் ஒரு நாளும் சீராகாது. அதான் ஒரு பெரியார் சொல்றார், யா ஹாதிமல் ஜிஸ்மி கம் தஷ்கா லி ஹித்மத்தின் அத்ததுலுபுர் ரிபஹ மிம்மா ஃபீஹி குஸ்ரானு. உடம்புக்கு பணிவிடை செய்யக்கூடியவனே, உங்களோட உடம்புக்கு ஹிதுமத் செய்யக்கூடியவரே, எதுல நஷ்டம் இருக்குதோ அதுல நீ லாபத்தை தேட பாக்குறியா என்பதாக கேட்கலாம். ஒரு நாளைக்கு நானும் நீங்களும் மௌத்தாக போனா எங்களைய கபூர்ல வைப்பாங்க. அந்த கபர் உடைய மண்ணோட மண்ணாக நாங்களும் ஆகிடுவோம். அந்த கபூர்ல இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் எங்களைய திண்டு போடதான் போகுது. எங்கட வெளிரங்கத்தை பத்தி, என் ஹேர் ஸ்டைல பத்தி, என்ன பேஸ் கட்டை பத்தி, என்னுடைய கட்ஸை பத்தி, என்னுடைய பொடியை பத்தி நான் அதை அழகாக வைக்கணும் என்று எவ்வளவு கஷ்டப்படுறோம். குறிப்பாக ஒரு வாலிபர் சலூனுக்கு போனா அவருடைய காலத்துல நேரத்துல பெரியோரு பகுதி அதிலே கழிச்சிடுவார். என்னுடைய வெளிரங்கம் அழகாக இருக்கணும் என்பதை நானும் நீங்களும் விரும்புகிறோம். ஆனா எதுல நஷ்டம்? கபர்ல போட்டா மண்ணோட மண்ணாக போகுது. இதுல நாங்கள் லாபத்தை தேட பார்க்கிறோமா? فاقبل على الروح فاستكمل فضائلها وأنت بالروح لا بالجسم إنسان. எனவே அந்த பெரியார் சொல்றார், நீங்க உங்களோட உள்ளத்தின் பக்கம் கவனம் செலுத்துங்க, உங்களோட கல்வின் பக்கம் கவனம் செலுத்துங்க. அதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை நீங்க பரிபூர்ணமாக்கிக்கோங்க. ஏனென்றா முழு உலகமும் உங்களுக்கு மனிதன் என்று சொல்றது உங்களோட வெளிரங்கமான தோற்றத்தை வச்சு அல்ல, உங்களோட அழகான குவாலிட்டிஸை வச்சுதான், உங்களோட அழகான பண்புகளை வச்சுதான். சும்மா யோசிங்க, நடு பஜார்ல ஒரு மனிதன் மோசமான முறையில நடந்து கொள்றார். பேசுறவங்க யாருமே மனிதனே என்று ஏச மாட்டாங்க, நாய் என்றுதான் ஏசுவாங்க, கழுத என்றுதான் ஏசுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் மிருகங்களுடைய பெயரை பாவிக்கிறாங்க? பார்க்கிறதுக்கு அழகான மனிதனாக இருக்கிறார், ஆனா நாய் என்றுதான் ஏசுவாங்க, கழுத என்றுதான் ஏசுவாங்க, மாடு என்றுதான் ஏசுவாங்க. நாங்க சொல்லுவோம் அவர் ஒரு மனிதன். இல்ல இல்ல, மனுஷன் என்று சொல்றதுக்கே தகுதியே இல்லை என்று சொல்லுவாங்க. எனவே உலகம் எங்களுக்கு மனிதன் என்று சொல்றது எங்களோட வெளிரங்கமான தோற்றத்தை வச்சு அல்ல, உலகம் எங்களுக்கு மனிதன் என்று சொல்றது எங்களோட அழகான பண்புகளை வச்சுதான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் நாங்க எங்கட பண்புகளை அழகாக்கிக் கொள்றது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, நான் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட காரணமே என்ன? மக்கள் உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண்புகளை அழகாக்குவதற்காக வேண்டி, அகலாக்க பரிபூர்ணமாக்குவதற்காக வேண்டி. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய அகலாக்க காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம்தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வீட்டுக்குள்ள உள்ள உம்மா வாப்பாக்கு. நானும் நீங்களும் உலகத்துக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் மாதிரி காட்டலாம், ஆனா உம்மா வாப்பா கிட்ட ஒரு மனிதன் ஒரு நல்ல ஒரு புள்ளையாக ஆகல, ஒரு நாளும் அல்லாஹ்விடத்துல அவர் ஒரு நல்ல மனிதனாக ஆகவே மாட்டார். சில நேரங்கள்ல நான் சில யங்ஸ்டர்ஸை பார்த்தா கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், யார ஹஜ் உம்ரா செஞ்சிருக்கிறது? சிலவங்க கையை தூக்க மாட்டாங்க, ஹஜ்ஜும் செஞ்சில்ல உம்ராவும் செஞ்சில்ல. சரி, இன்றைக்கு செய்யற ஐடியா ஒன்று இருக்குதா? எப்படி அதுல இன்றைக்கு போறது ஹஜ் உம்ராக்கு? ஹஜ்ஜுடைய காலம் வரணுமே, அல்லது உம்ராக்கு பணம் தேவை. இல்ல இல்ல, நீங்க உங்களோட வீட்டுக்கு போயிட்டு உங்களோட உம்மாவை வாப்பாவை சந்தோஷமான ஒரு பார்வைய பார்த்தா ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பரிபூர்ணமான ஹஜ் உம்ராவுடைய கூலி கிடைக்கும். எனவே காபத்துல்லாஹ் அல்லாஹ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறான், அதை தவாஃப் பண்றதுக்கு தயார் இல்ல, அந்த உம்மா வாப்பாவுடைய உள்ளத்தை குளிராக்குறதுக்கு தயார் இல்ல, ஆனா முழு உலகத்துல போயிட்டு அஹ்லாக்க காட்டுவார். சிலவங்க சொல்லுவாங்க, நான் ஷேக்குக்கு போயிட்டு ஹிதுமத் செய்யணும், அந்த ஆலிம் சாப்ல போயிட்டு நான் ஹிதுமத் செய்யணும். வீட்டுக்குள்ள ஆகப்பெரிய 2 ஷேக்மார்களை வச்சு கொண்டிருக்கிறோம், அவர்களுடைய ஹிதுமத்தை செய்யறதுக்கு தயார் இல்ல, உலகத்துக்கு போயிட்டு ஹிதுமத் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யமன்ல இருக்கிறாங்க. சஹாபியா இல்ல, ரசூலுல்லாஹ்வை கண்ணால பார்த்தது கிடையாது, ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் உள்ளத்துல இருந்துச்சு. லெட்டர் எழுதுறாங்க, யா ரசூலல்லாஹ், யமன்ல இருந்து வந்து உங்களை சந்திச்சு ஒரு சஹாபி ஆகிறதுக்கு ஆசைப்படுறேன், தயாராக இருக்கிறேன், ஆனா இந்த உம்மக்கு சோம் இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, லெட்டருடைய சுருக்கம் எங்கட வார்த்தையில சொல்றதாக இருந்தா, உவைஸ்
நீங்க யமன்ல இருந்து பிரயாணம் செஞ்சு மதீனாக்கு வந்து என்னைய பார்த்து ஒரு சஹாபியாக ஆகிறத விட உங்களோட உம்மட ஹிதுமத்தில் இருக்கிறது சிறந்தது என்பதா? நீங்க உங்களோட உம்மட ஹிதுமத்தில் நீங்க எனக்கிட்ட வந்து என்னைய சந்திச்சு சஹாபி ஆகிறத விட அது உங்களுக்கு சிறந்ததுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இங்க உள்ள சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஒரு நாள் வரும் யமன்ல இருந்து ஒருவர் வருவார், அவருடைய பெயர் உவைசுல் கர்னி, அவருடைய அடையாளங்கள் இதுதான். அவரை நீங்க சந்திச்சா உங்களோட பாவங்களுக்கு அவருக்கு இஸ்திக்ஃபார் செய்ய செல்லுங்க, அவர் உங்களுக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிப்பார். யாருக்கு சொன்னாங்க? சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க நினைக்கிறோம் நன்மை அங்க இருக்குது, நன்மை இங்க இருக்குது. இல்ல இல்ல, நன்மை வீட்டுக்குள்ள இருக்குது. அந்த உம்மா வாப்பாவுடைய உள்ளத்தை சந்தோஷமாக்குங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதான் குர்ஆன்ல அல்லாஹ் அவன்ட கடமைய 3 செகண்ட்ல முடிக்கிறார். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ. அல்லாஹ் அல்லாத யாரையும் நீங்க வணங்க வேண்டாம். 3 செகண்ட்ல அவன்ட கடமையை முடிச்சிட்டான். ஆனா وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا وَاخْفِضْ لَهُمَا جَنَاحَ الذُّلِّ مِنَ الرَّحْمَةِ وَقُل رَّبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا. அவன்ட கடமையை 3 செகண்ட்ல முடிச்சிட்டு உம்மா வாப்பாட கடமையை 30 செகண்ட் அல்லாஹ் ஒதுக்காட்டுறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவங்களோட உம்மா வாப்பா அல்லது 2 பேர்ல ஒருவர் வயசாலி ஆகினா அவங்களுக்கு உஃப் என்று சீ என்று கூட சொல்ல வானம், அவர்களை ஊட்டால விரட்ட வானம், அவர்களுக்கு முன்னால் அவங்களோட பணிவு என்று செல்லக்கூடிய சிறகைகளை விரிங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு நீங்க எப்படி துஆ கேட்கணும் என்பதை அல்லாஹ் படிச்சுட்டாரான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வீட்டுக்குள்ள முதலாவதாக அக்லாக்க காட்டுங்க, ஊருக்குள்ள போயிட்டு அக்லாக்க காட்ட முன்னால வீட்டுக்குள்ள. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கனவுல சொர்க்கத்தை பார்க்கறாங்க. அந்த சொர்க்கத்தில் ஒருத்தர் குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யாரு? அப்ப சொல்லப்பட்டுச்சு ஹாரிஸ் இப்னு நுஅமான் என்பதாக. அந்த ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ரசூலா சந்திச்சு கேக்குறாங்க, சொர்க்கத்துல நீங்க குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுச்சு, என்ன ஸ்பெஷல் அமல்? நானும் நீங்களும் என்ன சொல்லுவோம், தஹஜ்ஜுத்ல குர்ஆன் ஓதுறா இருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை ஃபுல்லா தமாம் பண்றதா இருக்கேன். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துல நான் குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுச்சா? ஓ, அதுக்கு காரணம் என்னண்டா, என் உம்மா வயசாலி யா ரசூலல்லாஹ், என் உம்மோட தலைக்கு ஆயில் பூசுறது நான் தான், என் உம்மாவுடைய காலை மசாஜ் பண்றது நான் தான், என் உம்மா பேசுற நேரத்துல தெளிவாக இருக்காது, அவ பேசக்கூடிய நேரத்துல எனக்கு தெளிவா கேட்காட்டியும் உம்மா மறுவ சொல்லுங்க என்று கூட நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஏன்? அது ஒழுக்கத்துக்கு மாற்றம். வெளியே வந்து அடுத்தவங்களை கிட்ட கேட்பேன், உம்மா என்ன சொன்னா விலங்கல்ல என்று கேட்பான். அவ்வளவு ஒழுக்கமாக நடந்து கொள்றார். சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுச்சு. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மா தஅம்மல்து அலா உம்மி முன்து அஸ்லம்து. நான் இஸ்லாத்தை தழுவின நாள்ல இருந்து என் உம்மாவுடைய முகத்தை தலைய தூக்கி பார்க்கவே இல்ல. ஒழுக்கத்துக்காக வேண்டி தலைய கீழே போட்டுக்கொண்டோ, ஓ உம்மா சொல்லும் உம்மா, சரி உம்மா, அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்வேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனக்கு ஒரு வயசாளி உம்மா சொல்றா, ஹஸ்ரத் என் மகனுக்கு கொஞ்சம் நசிஹத் செய்யுங்க. அவன் வீட்டால வெளியே போகல, மகன் எங்க போறா என்று கேட்டா அவன் திரும்பி முறைச்சி பார்ப்பான், என்ற ரத்தம் எல்லாம் தண்ணியா பேசிடும் என்று. எந்த முகத்தை பார்த்தா ஹஜ்ஜி உம்ராவுடைய கூலி கிடைக்குதோ அந்த முகத்தை பார்க்கக்கூடிய நேரத்துல ரத்தம் தண்ணியாகுது என்றா எப்படியா கொஞ்சம் மகனா இருக்கும் என்றது யோசி. உலகத்துக்கு நல்லவனா இருக்கலாம், ஆனா வீட்டுல உம்மா வாப்பாட சர்டிபிகேட் கிடைக்கவே இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கு வந்ததே எங்களுக்கு அழகான பண்புகளை படிச்சுட்டாரு. எனவே ஆரம்பிங்க வீட்டுக்குள்ள இருந்து, உலகத்தில் அல்ல, வீட்டுக்குள்ள இருந்து. உங்களுக்கு ஹஜ் உம்ரா செய்யணுமா, வசதி இல்லையா, வீட்டுல உம்மா பாருங்க, வாப்பா பாருங்க, அந்த கூலிய நீங்க பெற்றுக்கொண்டா அல்லாஹ் பெரிய கூலிகளை தருவார். சொர்க்கம் வீட்டுக்குள்ள இருக்குது, காபா வீட்டுக்குள்ள இருக்குது, நாங்க எங்கேயோ போய் தேடி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அஹ்லாக்க காட்ட வேண்டிய இன்னொரு முக்கியமான ஏரியா தான் எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான அமைப்புல சொன்ன ஒரு விஷயம்தான், உங்களில் சிறந்தவர்கள் யார்? خيركم خيركم لأهله وأنا خير لأهلي. உங்களில் மிகவும் சிறந்தவர்கள் உங்களோட மனைவிமார்களுக்கு சிறந்தவர்கள், நான் என்னுடைய மனைவிமார்களுக்கு ஒரு சிறந்த கணவனாக இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இபாதத்துடைய பல சுன்னத்களை ஆயாத்தாக்குறதுக்கு நானும் நீங்களும் சரியான இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறோம். அதுவும் இந்த சுன்னத்துல் முஅக்கதாக்களை கொஞ்சம் சொல்லுங்களே. ஃபஜ்ருக்கு முன்னால 2, லுஹருக்கு பின்னால முன்னால 2, மக்ரிபுக்கு பின்னால 2, அதுக்கு பிறகு ஏனைய சுன்னத்களை சொல்லுங்களே. தஹஜ்ஜுத், துஹா, இந்த சுன்னத்கள் எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு இருக்குது இபாதத்துல. ஆனா முஆஷராத், கணவன் மனைவி தொடர்பு என்று வரக்கூடிய நேரத்துல இதுல உள்ள சுன்னத்களை பத்தி யோசிச்சு பார்க்கறதும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, என்னுடைய வார்த்தைகளை தவறாக நீங்க நினைக்க வேண்டாம். The most romantic husband, முழு உலகத்துல தன்னுடைய மனைவியோட எப்படி லவ் பண்ணணும், காதலிக்கணும், வாழணும் என்றத முழு உலகத்துக்கும் படித்து தந்தவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு மென்ஸ்ட்ருவேஷன் வந்த காலத்துல, எனக்கு மென்சஸ் வந்த காலத்துல, மாதவிடாவுடைய காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிடுற நேரத்துல சைக்காலஜிக்கலி, மென்டலி, பிசிக்கலி உடஞ்சிருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ற மடியில படுத்துக்கொண்டு, தலைய மடியில வச்சுக்கொண்டு, ரசூலுல்லா காலுக்கு மேல காலை போட்டுக்கொண்டு குர்ஆன் ஓதி கொண்டிருப்பாங்க. என்னை ஒதுக்க மாட்டாங்க. அது மட்டுமல்ல, அந்த காலங்கள்ல சாப்பிடுற நேரத்துல ரசூலுல்லா என்னையோட ஐ கான்டாக்ட் வைப்பாங்க. நான் தண்ணிய குடிச்சிட்டு கப்ப வச்சா ஐ கான்டாக்ட் வச்சுக்கொண்டு அதே கப் எடுத்து என் லிப்ஸ் பட்ட இடத்துல, என் உதடு பட்ட இடத்தை திருப்பி ஐ கான்டாக்ட் வச்சுக்கொண்டு அதே இடத்தால குடிச்சு காட்டுவாங்க. நான் ஒரு இறைச்சி துண்டை கடிச்சு வச்சா அதே இறைச்சி துண்டு எடுப்பாங்க, அந்த இடத்தை திருப்பி ஏண்ட பல்லால கடிச்ச இடத்தை ரசூலுல்லா கடிப்பாங்க ஐ கான்டாக்ட் வச்சுக்கொண்டு. அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு எனக்கு தீத்துவாங்க சாப்பாடு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உள்ளத்துல கைய வச்சு செல்லுங்க. நீங்க உங்களோட வைஃபுக்கு கடைசியாக தீத்தின நாள் எப்ப? அந்த சுன்னத்தை எப்ப ஹயாத்தாக்கினோம்? தஹஜ்ஜுத் என்ன மிஸ் பண்ணாம 40 நாள் தொழுந்திருக்கிறேன், 4 வருஷம் தொழுந்திருக்கிறேன். மனைவிக்கு கடைசியா தீத்தின நாள் எப்பன்றதை யோசிங்க. ஐ கான்டாக்ட் வச்ச காலம். பேசுவோம் தான், போன் கான்டாக்ட் அல்ல. போனை பார்த்து கொண்டு பேசுவோம், இல்ல இல்ல கண்ணை பார்த்து கொண்டு பேசினோம் என்று செல்லக்கூடிய நாட்கள் எப்ப இருக்குது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வீட்டுக்குள்ள அகலாக காட்டுங்க. மனைவி மார்களை சந்தோஷமாக வைங்க. உங்களோட மனைவி மார்களோட அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடிமைகளாகிய அந்த மனைவிமார்கள், ஏண்ட அடிமை உங்களோட பொண்டாட்டி, உங்களோட மனைவி, அவர்களோட நல்ல முறையில நடந்துக்கோங்க. அந்த அல்லாஹுடைய கட்டளைக்காக வேண்டி மனைவிமார்கள் எவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இரக்கமா பாசமா நடக்கிறத ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். நான் சும்மா ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன், நீங்க உள்ளத்தால பதில் கொடுங்க. மலக்குல் மவுத் இப்ப எங்களுக்கு சொல்றாரு, பக்கத்துல டைம் அப், உங்களோட மவுத்துக்குரிய நேரம் ஆகிட்டு, கடைசி 5 நிமிஷம் தான், விரும்பின அமல செய்யுங்க என்று சொன்னா நானும் நீங்களும் என்ன செய்வோம்? நான் மிம்பருக்கு மேல இருந்து நானே யோசிப்பேன், என்னடா செய்யறது? நீங்க யோசிப்பீங்க, பயானும் மண்ணாங்கட்டியும், குரான கை கெடுப்போமா, சுஜூதுல புழுவோமா, யாசின் ஒன்று ஓதுவோமா, எவ்வளவு அமல்களை யோசிப்போம். ஏன் 5 மினிட்ஸ் தான் பாக்கியா இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரிவாயாத்கள்ல வருவது மலக்குல் மவுத், மலக்குல் மவுத். அதுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாக 13 நாட்களுக்கு முன்னால அபூ முவைஹிபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ரசூலுல்லாஹ் பகீஉல் கர்கத்துக்கு போறாங்க. ஜன்னத்துல் பகீ என்று சொல்லுவோமே, அந்த கபிரஸ்தானத்துக்கு போயிட்டு மையத்துகளுக்கு எல்லாம் துஆ கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் வரக்குள்ள சொல்றாங்க, அபூ முவைஹிபா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஒரு சாய்ஸ் ஒன்று தந்திருக்கிறான். ஒரு சாய்ஸ். என்ன சாய்ஸ்? எனக்கு ஊதீது மஃபாத்திஹ ஹஸாயினித் துன்யா சும்மல் குல்த் சும்மல் குல்த் சும்மல் ஜன்னா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆப்ஷன் எனக்கு தந்திருக்கிறான். இந்த துனியாவுடைய ஹஸானாக்களுடைய எல்லா தொரப்புகளை உங்களோட கையில தந்து, சும்மல் குல்த் இந்த துனியால நிரந்தரமான வாழ்க்கையை தந்து, சும்மல் ஜன்னா உலகம் அழிஞ்ச உடனே சொர்க்கத்தை தரவா, அல்லது லிகாஉ ரப்பி என்னைய சந்திக்க தயாரா இருக்கிறீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது சென்னோடனே அபூ முவைஹிபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், முதலாவது சூஸ் பண்ணி எடுங்க. எப்படியும் சொர்க்கம் கிடைக்கதான் போகுது. முழு உலகத்துடைய ஹஸானாக்களுடைய தொரப்பு
உலகத்துல நிரந்தரமான வாழ்க்கை, உலகம் அழிஞ்ச உடனே சொர்க்கம், இதை விட என்ன சொன்னாங்க? இல்ல இஃப்தர்து லிகா ரப்பி, இல்ல அல்லாஹ்வை நான் சந்திக்கிறதை தேர்ந்தெடுத்துட்டேன் என்பதா. எனவே நான் மௌத்தாக போறேன் என்றது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், மலக்குல் மவுத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் மலக்குல் மவுத் வெளியிருக்கிறாங்க, அனுமதி கேட்கிறோம் உங்களோட ரூஹ வந்து எடுக்கிறதுக்கு. ஒரு பலகீனமான ரிவாயத். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மௌத்தாகிற நாள், மௌத்தாகிற இடம், மௌத்தாகிற நேரம் ரசூலுல்லாஹ் விரும்பியிருந்தாங்க, தெரிஞ்சிருந்தாங்க. ஆனா முழு உலகத்துல ஆக சிறந்த மனிதன், முழு உலகத்துக்கும் படிச்சு தந்த பாடம், ரசூலுல்லாஹ் சுஜூதுல வஃபாத்தாக இல்ல, ருகூல வஃபாத்தாக இல்ல, திலாவத்துல் குர்ஆன்ல வஃபாத்தாக இல்ல, மனைவியுடைய மடியில வஃபாத்தாகினாங்க, நெஞ்ச வச்சு கொண்டு. அந்த மனைவியுடைய எச்சி தான் கடைசியாக ரசூலுல்லாஹ்வுடைய வாய்க்கு போச்சு, அந்த மிஸ்வாக்கின் மூலமாக. மௌத்தாகின இடத்தை பாருங்க, முழு உலகத்துக்கும் காட்டினாங்க, உங்களோட மனைவிமார்களோட இரக்கமாக நடக்கும், இரக்கமாக நடக்கும். வல்லாஹி சொல்றேன், யாருல உள்ளத்துல வந்திருக்காது 5 மினிட்ஸ்ல மௌத்தாக போகுது, எனவே நான் ரசூலுல்லாஹ் போல மனைவிட மடியில மௌத்தாகணும் என்று எத்தனை பேருக்கு ஆசை வந்திருக்கும் என்று யோசிங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களோட பண்புகளை, எங்களோட சிஃபாத்களை வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிப்போம். மனைவிமார்களுக்கு, எங்களோட உம்மா வாப்பா மார்களுக்கு, அவங்களுக்கு யாருக்கு கரேஜ் இருக்குது, யாருக்கு தைரியம் இருக்குது, என்னைய பத்தி தெரிஞ்சுக்கணும், வைஃப் கிட்ட கேளுங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பேசி கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சிஃபத்களை பத்தி சொல்லுங்களே. மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எடுத்த உடனே சொன்னாங்க, அமா தக்ரஉ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்க குர்ஆன் ஓதலையா? அந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே மகத்தான பண்புகள் இருந்துச்சு, அதுதான் ரசூலுல்லாஹ், அதுதான் ரசூல். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் யோசிக்கணும், இந்த சுன்னத், இந்த சிஃபாத் எங்ககிட்ட எந்த அளவுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ள உள்ள எங்கட குழந்தைகள், எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க அகலாக காட்டுறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்குள்ள வந்தா போதும், ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு போவாங்க, நெத்தில முத்தம் கொடுப்பாங்க, கைய பிடிப்பாங்க, அப்படியே எடுத்துக்கொண்டு வருவாங்க, பக்கத்தில் உட்கார வச்சு பேசுவாங்க. பிள்ளைகளோட இரக்கம் காட்டக்கூடிய முறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து காட்டினாங்க. புள்ளைகள் மட்டும் இல்ல, பேர புள்ளைகளுக்கும் அவங்க சின்ன காலத்துல எப்படி இரக்கம் காட்டினாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரஅய்து பிஐனைய, நான் என்னுடைய இந்த 2 கண்களால பார்த்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரோட்ல இருக்கிறாங்க, ஹசன் அல்லது ஹுசைன் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அவங்க வலதுக்கு போக்கல ரசூலுல்லாஹ் வலதுக்கு கையை நீட்டுறாங்க, இடதுக்கு போக்கல இடதுக்கு கையை தூக்குறாங்க, அப்படியே கையால புடிச்சு ரசூலுல்லாஹ் நின்று கொண்டிருக்கிறாங்க. 2 கைகளை விரிச்சு அந்த புள்ளைய புடிச்சு சொன்னாங்க, இறக்கா இறக்கா இறக்கா, ஏறுங்க ஏறுங்க, கிளைம் கிளைம் கிளைம். அந்த புல் அப்படியே ஏறி 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 ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான நெஞ்சுக்கு மேல காலை வச்சு கொண்டிருக்க போல ரசூலுல்லாஹ் கிட்ட எடுத்து அப்படியே கிஸ் பண்ணினாங்க. சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் இந்த புள்ளையில முஹப்பத் வைக்கிறேன், ஃபஅஹிப்பஹு, யல்ல நீயும் முஹப்பத் வைப்பாயாக. உள்ளத்துல கையை வச்சு செல்லுங்க, இந்த புள்ளையோட நான் இந்த இறக்கா என்று செல்லக்கூடிய இந்த கேம, இந்த விளையாட்ட நான் ஒவ்வொரு நாளும் அல்லது எப்ப சரி செஞ்சிருக்கிறேனா, இந்த சுன்னத்தை ஹயாத் ஆக்கியிருக்கிறேனா. இபாதத்துடைய நேரத்திலேயும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இபாதத்துடைய நேரத்திலேயும் ரசூலுல்லாஹ் குழந்தைகளை தூக்கி கொண்டு தொழுந்திருக்கிறாங்க, தூக்கி கொண்டு தொழுந்திருக்கிறாங்க. இபாதத்துடைய நேரத்துல கால்குள்ளால போக்கல கால்களை விரிச்சிருக்கிறாங்க. நானும் நீங்களும் என்ன சொல்லுவோம், நான் தொழக்கொள்ள சத்தம் போடுறது இல்ல, பக்கத்தால போனா கால் உடைச்சு போடுவோம் பாரு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், என்ன அக்லாக் என்றதை யோசிங்க. ஒரு சஹாபி செல்றார், நான் ஒரு நாள் விரும்புறேன் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால போயிட்டு தொழுகிறதுக்கு. அவர் வேற மஹல்ல குபா என்று நினைக்கிறேன், அவர் மதீனால வந்து தொழ ஆசைப்பட்டாரு. எனவே நான் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால தொழுந்து கொண்டிருந்தேன். சுஜூதுக்கு போன ரசூலுல்லாஹ் தலையை தூக்கவே இல்லை, நீண்ட நேரம். நான் பார்த்தேன், என்னடா இவ்வளவு நேரம் சுஜூத். நான் கொஞ்சம் தலையை தூக்கி பார்த்தேன், பார்த்தா ஹசன் அல்லது ஹுசைன் ரசூலுல்லாஹ் இமாம் சாபுடைய முதுகுக்கு மேலே ஏறிக்கிறாங்க. எனவே நான் மறுவ தலையை கீழே போட்டேன். சலாம் கொடுத்த உடனே சஹாபாக்கள் கிட்ட போயிட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க நினைச்சிட்டோம் உங்களுக்கு உண்டோ மவுத்து வந்துட்டு அல்லது ஒரு நோயில விழுந்துட்டீங்க என்பதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளா சொன்னாங்க, அப்படி ஒண்ணுமே நடக்கல. அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் இவ்வளவு நேரம் சுஜூத்?
சிலங்கள ஹசன் ஹுசைன் விளையாடி கொண்டிருந்தாங்க முதுகுக்கு மேல, நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல என்பதாக. இது இபாதத்துக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புள்ளைகளுக்கு காட்டினார்களா. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏண்ட உம்மா ஏண்ட வாப்பா என்ற முஹப்பத்தாக செல்லக்கூடிய அளவுக்கு நானும் நீங்களும் எந்த அளவுக்கு நடந்திருக்கிறோம். நானும் ஏன் பேசுறேன், இந்த பேசி பேசி எங்கட வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்கணுமா இல்லையா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சுஹபத்துக்கு உம்மா அப்படியே பொறுப்பு கொடுக்குறாங்க. உங்களோட ஹிதமத்துக்கு பாவீங்க. ஒரு நாள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அனஸ் இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சுட்டு வரையிலுமா? சென்ன உடனே வந்த வார்த்தை, வல்லாஹி லா அஃஅல், வல்லாஹி லா அஃஅல், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்றேன், வல்லாஹி செய்யவே மாட்டேன் யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க. வஃபி நஃப்ஸி அன் அஃஅல், என்ற உள்ளத்துல செய்வேன் என்ற எண்ணம் இருக்குது, ஆனா வாயால சொன்னா செய்யவே மாட்டேன் யா ரசூல். ரசூலுல்லாஹ் ஒன்றுமே சொல்லல, பேசிட்டான். சும்மா யோசிங்க, எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்ய சொல்லி ஐ காண்ட் என்று சொன்னா ஐ காண்ட், அடுத்த கேள்வி அவ்வளவுதான். அந்த புள்ள கியாமத் நடக்கும். அந்த புள்ளைக்கு பேச தெரியாதவன், ஒழுக்கம் இல்லாதவன். இது யாருக்கு? இது ரசூலுல்லாஹ்க்கு புள்ள சொல்லுது ஐ காண்ட், வல்லாஹி ஐ காண்ட் என்று சொல்லுது. இது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்களும் இந்த ஹதீஸை படிச்சிருக்கிறோம் தான். நான் ஒரு ஆலிம், ஒரு சைக்காட்ரிக், ஒரு சைக்காலஜி படித்தவர். இந்த ஹதீஸை வச்சு என்ன பிரிங்கிங் அப் சில்ட்ரன் என்ற அந்த டாபிக்கு கீழே விளங்கப்படுத்த கொள்ளதான் இந்த காலத்துல சைக்காலஜி என்ன செல்லுது, ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டாங்க என்ற செல்ல கொள்ளதான் எங்களுக்கே விளங்குது. அந்த புள்ளையோட நேச்சரே அதுதான். ஐ காண்ட் என்று சொல்லி எங்கட ரியாக்ஷன்ஸை பார்ப்பாங்க, நாங்க எப்படி நடந்து கொள்றோம் என்றதை பார்ப்பாங்க. நீண்ட நேரத்துக்கு போறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க. அந்த நேரத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. சொன்னாங்க, நான் வெளியே வந்துட்டேன், புள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தாங்க, நானும் விளையாடினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளையாடுற புள்ள பின்னுக்கால பேசி 2 ஷோல்டர்ஸ்க்கு மேல கைய வச்சாங்க. பின்னுக்கால இவர் பார்த்தார், யாரடா எனக்கு கைய வைக்கிறேன்னு திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க, முறைச்சு கொண்டு இல்ல. அது போற வார்த்தை, யா உனைஸ், சின்ன அனசே, சொன்ன வேலை நடந்துச்சோ தெரியா என்று செல்ல போல அதனால் செய்ய போறேன் யார் சொல்ல, அப்படியே நான் ஓடி போனேன் என்றுதான். இதை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, பாருங்க ரசூலுல்லாஹ் புடிச்ச புடி, நாங்க என்ன புடிச்ச புடிக்க இடுப்பே ஷோல்டரை கலந்து பேசுறோம். திரும்பி பார்த்தா முறைச்சு கொண்டிருப்போம். உனை சின்ன அனஸ் என்று பேசியிருக்க மாட்டோம். பயங்கரமான வார்த்தை ஒன்று வந்திருக்கு. செய்யாத வேலை ரசூலுல்லாஹ் செல்ல. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் ரசூலுல்லாஹுடைய பண்பாடுகள். எனவே வீட்டுக்குள்ள அஹ்லாக் ஆக முக்கியமான விஷயம், ஆக முக்கியம். என்ற உம்மா, என்ற வாப்பா, என்ற மனைவி, என்ற புள்ளேல், என்ற குடும்பம் செல்லணும் தங்கமான மனுஷன். அதுக்கு பின்னால உலகத்துல வீட்டுக்கு வெளியே எங்கட அஹ்லாக். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே படித்து தந்த ஒரு விஷயம்தான், வீட்டுக்குள்ள, மஹல்லக்குள்ள, ஹல்கா ஏரியாக்குள்ள, உலகத்துல முஸ்லிம் கம்யூனிட்டி, நான் முஸ்லிம் கம்யூனிட்டி, இந்த எல்லாத்துக்கும் மத்தியில் எப்படி அஹ்லாக்க காட்டணும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படித்து தந்தாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு கம்யூனிட்டியாக வாழக்கூடிய நேரத்திலையும் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும், எல்லாமே சமமாக இருக்க மாட்டாங்க. எல்லா மக்கள் கிட்ட நலவுகளும் இருக்கும், பாவங்கள், பலஹீனங்கள், தவறுகள் இருக்கதான் செய்யும். பரிபூர்ணமான மனிதர்கள் யாருமே இல்ல. அவர்கிட்ட இந்த குறை, இவர்கிட்ட அந்த குறை இல்ல. குறைகளை நீங்க பாத்தீங்கன்னா யாரோடும் நாங்க வாழ மாட்டோம். அதான் ஒரு பெரியார் சொல்றார், दाग दाग मत कहे सब दागदार है, बेदाग सिर्फ एक परवरदिगार है. அவர்கிட்ட அந்த குறை இருக்குது, இவர்கிட்ட இந்த குறை இருக்குது. நீங்க இப்படி குறை குறை குறைன்னு சொல்லிக்கொண்டே இருந்தா எல்லாத்தையும் ஒதுக்க வேண்டிய நிலைமை வரும். குறை இல்லாத ஒரே ஒருவன் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அல்லாஹ். எனவே தேன் பாட்டில் ஒன்று எடுக்கிறீங்க, தேன் குப்பி, அத நாக்குல வச்சா ருசியா இருக்குது, ஷிஃபாவா இருக்குது. மேல பூசினா எந்த வாசமும் இல்ல, எறும்பு வந்து கடிக்கும். என்னப்பா தேன்ல ஒரு வாசமும் இல்ல, தூக்கி வீசு, இல்ல பாக்கெட்ல வச்சுக்கோங்க, ஏன் ஷிஃபா இருக்குது. அத்தர் எடுக்கிறீங்க, மேல பூசினா வாசமா இருக்குது,
நாக்குல வச்சா கசப்பா இருக்குது, அத்தர் கசப்பா இருக்குது, தூக்கி வீசு. இல்ல இல்ல, அந்த நலவை பாருங்க, கெடுதிய மறைங்க, மறந்துடுங்க, மன்னிங்க, டிஃபெக்ட் எல்லாமே மறந்துடுங்க, மறைங்க. அதுல பாசிட்டிவ் பக்கத்தை பார்த்து உங்களோட வச்சுக்கோங்க. எனவே கம்யூனிட்டியாக வாழக்கூடிய நேரத்தில் இதை தான் நாங்க செய்யணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாருக்கிட்ட பெர்ஃபெக்ஷன் இல்ல. ரசூலுல்லா எந்த எக்ஸ்ட்ரீம்ல எங்களுக்கு விளங்கப்படுத்தினாங்கடா, ஒரு நாள் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுவது, ஒரு ஜனாசா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜனாசாவை தொழுவிக்க போறாங்க. தொழுவிக்க போகக்கூடிய நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நிப்பாட்டிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க இந்த ஜனாசாவை தொழுவிக்க கூடாது. கேட்டாங்க, எங்கட பார்வையில ஆக கெட்டவன் நல்லது சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. சும்மா யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்புறாங்க, காங்கிரகேஷனை பாக்குறாங்க, ஜமாத்தாள்களை பாக்குறாங்க. கேட்டாங்க, இந்த ஜனாசாவை பத்தி யாரு சார் ஏதாவது நலவ சொல்லுங்களே என்று கேட்டாங்க. உறுதியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முல்ஹமு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய இல்ஹாம் வழங்கப்பட்டவர், இன்ஸ்பிரேஷன்ஸ் வழங்கப்பட்டவர் உமர். அவர் வந்து சொல்றார் ஆக கெட்டவர். ஆனா ரசூலுல்லாஹ் அந்த பேச்சை எடுத்துக்கொள்ள. முழு ஜமாத் ஆட்களை பார்த்து கேட்கிறாங்க, இவர்கள் ஏதாவது நலவண்டு சொல்லுங்களே. அவர் சொன்னது உண்மைதான், பொய் இல்ல. யாருமே எலும்பல்ல, ஒரே ஒருத்தர் எழும்புறார். யா ரசூலல்லாஹ், ஃபாரினர்ஸ் வந்த நேரத்துல அவங்களோட சாமான்களை பாதுகாக்கிறதுக்கு செக்யூரிட்டியாக என்னை அப்பாயிண்ட் பண்ணப்பட்டுச்சு. சரி, இந்த ஜனாசா அவரும் என்னையோட அந்த நைட் என்னையோடு இருந்து கண் விழிச்சு உதவியாக இருந்தார். அவ்வளவுதான் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பினாங்க, ஜனாஸாவை பார்த்துட்டு சொன்னாங்க, இன்ன அஸ்ஹாபக யظنون بانك من اهل النار وانا اشهد بانك من اهل الجنه. உங்களோட தோழர்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்றாங்க, அவங்க சாட்சி சொல்றாங்க, நீங்க நரகவாதிகளின் நின்றும் உள்ளவர் என்று. நான் ரசூலுல்லாஹ் சாட்சி சொல்றேன், நீங்க சொர்க்கவாதி 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 என்பதா. அதுக்கு போல ஜனாஸாவை தொழுவிச்சாங்க. முழு உம்மத்துக்கும் படிச்சு கொடுத்த பாடம், ஒரு மனிதனுடைய நலவுகள் 1000 இருக்குது. ஆனா நானும் நீங்களும், நீங்க எப்படியோ தெரியா, நான் எப்படியா கொஞ்சம் மோசமானவன் என்றா என்ன செய்வோம், 1000 நலவுகள் இருக்குது. அந்த ஒரு மிருகம் ஒன்று இருக்குது, அத போல தேடி தேடி கிண்டி கிண்டி தேடி பேசு ஏதோ ஒரு கெடுதி எடுத்துக்கொண்டு, நீங்க சொல்றது சரிதான், ஆனா அவரை பத்தி இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறதே என்று ஏதோ ஒரு நஜிச தூக்கி போடுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், 1000 நலவுகள், ஆனா கெடுதிய தான் தேடிக்கொண்டு வந்து பேசுறோம். ஆனா ரசூலுல்லாஹ் படிச்சு தந்த பாடம் 1000 கெடுதிகள், அவருடைய பாவங்களை பத்தி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் தேடி 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 ஒரு நன்மையை கொண்டு வந்து சொல்றாங்க, இவர் சொர்க்கவாதிதான். இதுதான் எனக்கும் உங்களுக்கும் உள்ள பாடம். எனக்கு என்ன இவங்களோட ஏலா, எனக்கு அவங்களோட ஏலா, என் குடும்பத்தோட ஏலா, அந்த அடுத்து விட்ட ஆட்களோட ஏலா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எப்படி வாழ போறோம்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நலவுகளை பாருங்க, கெடுதிகளை மறைங்க, மறந்துடுங்க, மன்னிங்க, சேர்ந்து வாழுங்க. யூனிட்டியாக முக்கியம், யூனிட்டியாக முக்கியம். ஒரு உம்மத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு மஹல்லாவுக்கு, ஒரு ஏரியாவுக்கு, ஒரு கம்யூனிட்டிக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறங்கணுமா, அந்த கம்யூனிட்டி யுனைடெடாக இருக்கிறது ஆக முக்கியம். உள்ளத்துல பொறாம, வஞ்சகம், குரோதம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நெத்தி கருக்க காட்டின் இபாதத் செய்யறது லேசி, ஆனா மக்களோட சேர்ந்து போறது கஷ்டம். அதுலதான் நல்ல சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், உள்ளத்துல கையை வச்சு பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துஅரது அஅமாலு ஃபீ குல்லி இஸ்னைன் வ ஹமீஸின். ஒவ்வொரு திங்கக்கிழமை, மண்டேஸ், ஒவ்வொரு வியாழக்கிழமை, ஒவ்வொரு தேர்ஸ்டேஸ் எனக்கு உம்மத்துடைய அல்லாஹ் சொல்றான், எனக்கு எல்லாம் நன்மைகள் காட்டப்படுவது. ஃபயக்ஃபிருல்லாஹு லிகுல்லி இம்ரிஇன் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான் என்றா, எல்லா மக்களை மன்னிக்கிறான், ஷிர்க் செஞ்சவங்களை தவிர. மண்டே தேர்ஸ்டேஸ் எல்லாம் அமல்கள் காட்டப்படுவது, ஷிர்க் செஞ்சவங்களை தவிர அல்லாஹ் மத்த எல்லாத்தையும் மன்னிக்கிறான். அதோட முடிக்கல்ல, இல்லம்ரஅன், இன்னொரு மனிதன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஅனா,
அவருக்கும் இன்னொருவருக்கு மத்தியில மனக்கசப்பு இருக்குது, கிரட்ஜ் இருக்குது, envy இருக்குது, கோபம் இருக்குது, குரோதம் இருக்குது. அல்லாஹ் ஷிர்க் செய்றவனையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒத்துமை இல்லாம பிரிஞ்சு வாழ்றவங்கள அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அல்லாஹ் சொல்வான், உத்ருகா ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அந்த ரெண்டு பேரையும் விட்டுடுங்க, நான் மன்னிக்க மாட்டான், அவங்க ஒத்துமையாகி வரட்டும், நான் மன்னிக்கிறேன் என்பதான். ஒரு ஜும்மா கொத்துபால இந்த பயானம் செஞ்சேன், எனக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்குது. இறங்கி போனதுக்கு போறோம், என்னைய ஒருத்தர் பிடிச்சாரு, அழுறார். நான் நினைச்சேன் என்ன சரி தவறா பேசிட்டேனோ தெரியா. ஹசரத் எனக்கு இன்றைக்கு தான் தெளிவாகிட்டு, என்ன 10 வருஷமா ஒவ்வொரு திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோம்பு பிடிக்கிறேன், ஆனா அல்லாஹ்க்கு என் அமல்களை காட்டி வேலை இல்ல. 10 வருஷமா என் குடும்பத்தோட கோபமா இருக்கிறேன். இவரோட கோபம் அவரோட பேதம், இன்றைக்கு போய்த்து தௌபா செய்வேன் என்பதா. நோம்பு பிடிக்கிறது லேசி, ஆனா எங்களோட சண்டை பிடிக்க வாரவங்களோட ஒற்றுமையாக வாழ்றது இருக்கிறதே கஷ்டம். ஆனா அதுல அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். இல்லாட்டி அல்லாஹ் சொல்லுவான், போங்க போங்க எல்லாம் ஒத்துமையாகி வாங்க, எங்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும், மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, உம்மத்துல ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போய்த்து சேரக்கூடிய அளவுக்கு அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. தனிப்பட்ட தொடர்பு அல்லாஹ்வோட இருக்குது, ஆனா உள்ளங்கள்ல பேதங்கள் இருக்குது என்றால் ஒவ்வொருத்தரும் அவுலியாதான். ஆனா உள்ளங்கள்ல பேதம் இருக்கிறதாக இருந்தா அந்த கம்யூனிட்டிக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கவே கிடைக்காது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஆக முக்கியம் நாங்க செஞ்ச நன்மைகள் ஆக பெரிய நன்மை இதுதான். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலா உக்பிருக்கும் பிஅஃலல மின் தரஜத்தி ஸியாமி வஸ்ஸதகதி வஸ்ஸலாத்தி, தொழுகையை விட, நோன்பை விட, ஜகாத்தை விட சிறந்த ஒரு அமல் ஒன்று படிச்சு தரவா? சஹாபாக்கள் கேட்டாங்க, பலா யா ரசூலல்லாஹ், நோன்பை விட, தொழுகையை விட, ஜகாத்தை விட என்ன பெரிய அமல் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, இஸ்லாஹு தாத்தில் பைன், நீங்க மக்களுக்கு மத்தியில ஒத்துமை உண்டாக்குங்க. நீங்க தொழுறதை விட, நோம்ப பிடிக்கிறதை விட, ஜகாத்தை விட ஆக பெரிய அமல். நான் ஏன் சொல்றேன் என்றா, சில நேரத்துக்கு ஷைத்தான் எங்களுக்கு போடுற நன்றி என்ன தெரியுமா? ஹக்குக்காக வேண்டி போராடுவோம், ஹக்குக்காக வேண்டி தானே போராடுறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஷைத்தான்ட ஆக பெரிய துரும்பு அதுதான். ஹக்குக்காக வேண்டி போராட வச்சு உம்மத்தை பிரிச்சு விட்டுறது இருக்குது. அல்லாஹ்வுடைய உதவி அந்த கம்யூனிட்டிக்கு கிடைக்கவே கிடைக்காது. கேட்டா அவரும் சொல்றாரு ஹக்குக்காக வேண்டி போராடுறேன், இவரும் சொல்றாரு ஹக்குக்காக வேண்டி போடுறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மௌலானா முஃப்தி ஷஃபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு பிறகு பாகிஸ்தான்ல முதலாவது ஒரு மதரசா ஒன்று உருவாக்குறதுக்கு கவர்மெண்ட்ல ஒரு காணி ஒன்று கொடுக்கப்படுவது யாருக்கு? மௌலானா முஃப்தி ஷஃபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கிராண்ட் முஃப்தி ஆஃப் பாகிஸ்தான், தேவ்பந்துடைய ஷேகுல் ஹதீஸாக இருந்தவர். என்ன நடக்குது? ஜும்மாக்கு போறோம், நாங்க முதல் கல்ல வைப்போம் என்று மஷூரா பண்ணி ஜும்மாக்கு போறோம், முதல் கல்ல வைக்க போறாங்களா, பெரிய பீசபி, பெரிய சண்டை ஒன்று போகுது. இன்னொரு கூட்டம் வந்து சொல்லுது, அது எங்களுக்குரிய காணி, கவர்மெண்ட் எங்களுக்கு தந்தது என்று சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஃப்தி ஷஃபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படியே வாராங்க, ரூம்குள்ள உட்கார்றாங்க, சாத்திகள் எல்லாம் வாராங்க, வந்து சொன்னாங்க, லாயர்ஸ் வாராங்க, நண்பர்கள் வாராங்க, முஃப்தி சாப் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்க எப்படி சரி இத வெற்றியே காட்டுவோம், நாங்க கோர்ட் கேஸ் போடுவோம். கேட்டாங்க, என்ன நடக்க போகுது? இல்ல நாங்க இந்த காணி எடுப்போம், சரி சுப்ரீம் கோர்ட் போனாலும் இந்த காணி எங்களுக்கு கிடைக்கும். சொன்னாங்க, 2 காரணத்துக்காக வேண்டி வானம் என்று சொன்னாங்க. 2 காரணத்துக்காக வேண்டி வானம். கேட்டாங்க, சொன்னாங்க, முதலாவது விஷயம் சொன்னாங்க, நாங்க ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போறோம், ஆரம்பமே சண்டையா இருக்குது, அல்லாஹ் இதுல பரக்கத்தை வைப்பானா என்றது எனக்கு பயம் இருக்குது. சரி, 2வது விஷயம், நீங்க சுப்ரீம் கோர்ட் போய்த்தும் இந்த காணியை தான் எடுக்க போறீங்க, இந்த ஊட்ட தான் எடுக்க போறீங்க, இந்த இடத்தை தான் எடுக்க போறீங்க. ஓ, ஆனா சஹீஹான ஹதீஸ்ல வருவது மன் தரக்கல் மிராஅ ஃபஹுவ முஹிக்குன், யாரு ஹக்ல இருந்து கொண்டு, அவர் இருக்கிறது ஹக்ல தான், ஆனா அல்லாஹ்க்காக வேண்டி வாக்குவாதங்களை விட்டுட்டார். சண்டை தேவையில்ல வாப்பா, அவர் இருக்கிறது ஹக்ல, ஆனா சண்டைய அப்படியே விட்டுடுறார். அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல நடுவில் ஒரு காணிய தருவான், ஒரு வீட்டொண்டு தருவான். எனவே நீங்க சண்டை பிடிச்சி இந்த இடத்த தான் எடுக்க போறீங்க, நான் அல்லாஹ்க்காக வேண்டி விட்டு சொர்க்கத்துல நடுவில் ஒரு காணி ஒன்று எடுக்க போறேன் என்பதான்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள ஏக்கர் கணக்கு பெரிய இடம் ஒண்ணு, அந்த இடம் இல்லாம வைத்துட்டு பெரிய இடம் ஒண்ணு தந்தான். எனக்கு தெரிய கராச்சியில் இருக்கக்கூடிய ஆக பெரிய மதரசா, ஏக்கர் கணக்கு பெரிய மதரசா தாருல் உலூம் குறங்கிதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஒற்றுமை இருக்குது, சிஃபாத் இருக்குது, இது ஆக முக்கியமானது. உள்ளத்துல பொறாம வரும், வஞ்சகம் வரும், குரோதம் வரும். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு பத்ருடைய சஹாபி, உஹுதுடைய சஹாபி, ஹந்தக்குடைய சஹாபி, ஹுனைனுடைய சஹாபி, தபூக்குடைய சஹாபி, எல்லாத்துலயும் ரசூலுல்லாஹோட இருந்தாங்க. பத்ர்ல என்றாவே உங்களுக்கு தெரியும் எப்படி என்று, இஅமலு மா ஷிஅதும் ஃபஇன்னி கத் கஃபர்து லக்கும், நினைச்ச மாதிரி வாழும், உங்களோட முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டோம். பத்ர் சஹாபி. உஹுதுல ரசூலுல்லாஹ் இவரை பார்த்து சொன்னாங்க, நீங்க சொர்க்கவாதி என்பதா. அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ். இவர் சக்கராத்துல இருக்கிறார். சக்கராத்துல இந்த நேரத்தில் ஒருத்தர் நோய் விசாரிக்க வராங்க. யதஹல்ஹலு வஜ்ஹுஹு, அவருடைய முகம் பிரகாசமா இருக்குது, சந்தோஷமா இருக்கிறார். கேட்டாங்க, இந்த சக்கராத்துல இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? சொன்னாங்க, நான் 2 அமல்களை வச்சு அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன். நானும் நீங்களும் என்றா சொல்லுவோம், ஷுவர் ஷாட் பத்ரும் உஹதும் தான். வேற என்ன இருக்குது? 2 அமல், பத்ரும் உஹதும். இவர்கிட்ட கேட்டா பத்ர் இல்ல, உஹத் இல்ல, ஹந்தக் இல்ல, ஹுனைன் இல்ல. அப்ப என்ன சொன்னாங்க? பக்கான கல்பி லில் முஸ்லிமீன சலீமா, எந்த உள்ளத்துல எந்த முஸ்லிம பத்தி எந்த கிரஜும் இல்ல, எந்த கோபமும் இல்ல, எந்த மனஸ்தாபமும் இல்ல, எந்த மனஸ்தாபமும் இல்ல, யாரோட எந்த கோபமும் இல்ல. 2வது, நான் தேவையில்லாத விஷயத்துல போயிட்டு தலை போட மாட்டேன், வாய போட மாட்டேன். இந்த 2 அமலை வச்சு அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன். பத்ர், உஹத், ஹந்தக், ஹுனைன் இல்ல இல்ல அது வரும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒத்துமையை பாதுகாக்கிறதாக இருந்தா ஆக முக்கியம் எங்கட இபாதத் இல்ல, ஆக முக்கியம் எங்கட அஹ்லாக். எங்கட அஹ்லாக் இருந்துச்சா வீட்டுக்குள்ள, மஹல்லாக்குள்ள, கம்யூனிட்டிக்குள்ள, ஏரியாக்குள்ள எல்லாமே அழகான அஹ்லாக். இதை தாண்டி ஆக முக்கியம் எப்ப எங்கட அஹ்லாக் அந்நிய மக்களுக்கும் காட்டு